இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. நல்ல முடிவா எடுங்க. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? Make a good decision. Make a good decision. அப்போ உங்கள் சொந்த முடிவை எடுங்கள் என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்ல வேண்டும்? Make your own decision. Make your own decision. உங்கள் சொந்த முடிவை நீங்களே எடுங்கள். இதை எப்படி சொல்ல வேண்டும்? Make your own decision yourself. இது ஒருவரை பார்த்து சொல்வோமானால் make your own decision yourself அப்படின்னு சொல்வோம். பல பேருக்கு அறிவுரையாக சொல்வோமானால் make your own decision yourselves என்றும் சொல்வோம். அவர் தனது சொந்த முடிவை எடுக்க விடு. இதை எப்படி சொல்ல வேண்டும்? Let him make his own decision. Let him make his own decision. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Let him make his own decision. இப்போ முடிவு அவரால் எடுக்கப்பட்டது என்பதை ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லலாம்? இங்கு முடிவு என்பது எழுவாய். முடிவு செயலை செய்யுமா? இல்லை. அப்போ செயலை செய்தவர் எழுவாயாக வரவில்லையானால் இது எந்த வாய்ஸ்? passive voice sentence. passive voice என்றதும் உங்களுக்கு பிரதான வினை past participle ஆகத்தான் வர வேண்டும் என்பது ஞாபகத்தில் வர வேண்டும். அப்போ make என்பதன் past participle வடிவம் என்ன? make, made, made. இது எந்த காலத்தில் உள்ளது? முடிவு அவரால் எடுக்கப்பட்டது, இறந்த காலம். simple past tense. simple past tense helping verbs என்ன? was, were. முடிவு என்பது ஒருமை singular. ஆகவே உதவி வினை சொல் என்ன வரும்? was, was. அப்போ இப்போ சொல்லி பார்ப்போமா? That decision was made by him. Again, that decision was made by him. இப்போ அந்த முடிவு அவரால் எடுக்கப்படும் என்று சொல்ல போகின்றோம். எதிர்காலம். எதிர்காலத்தில் helping verb என்ன வரும்? will be. simple future tense. helping verb என்ன வரும்? will be. will be ஐ பொறுத்தவரை ஒருமை பன்மை என்ற வேறுபாடு கிடையாது. ஏன்? எதிர்காலத்தை பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது தானே. அப்போ இப்போ சொல்லி பார்க்கலாமா? The decision will be made by him. The decision will be made by him. Again, the decision will be made by him. அவ வர மாட்டா. இதை எப்படி சொல்வோம்? She will not come. She will not come. She won't come. அப்படின்னா அவ செய்ய மாட்டா. இதை எப்படி சொல்வோம்? She won't do. She won't do. அவ பேச மாட்டா. She won't speak. She won't speak. அவ உங்கூட பேச மாட்டா. இங்க யாருடன் என்பதை சொல்வதால் ஸ்பீக்குக்கு பதிலாக நாம் என்ன பயன்படுத்த முடியும்? talk. She won't talk to you. அல்லது she won't talk with you அப்படின்னு சொல்லலாம். அவ போக மாட்டா. Very good. She won't go. She won't go. அவ சமைக்க மாட்டா. She won't cook. She won't cook. அவ சமைக்கவே மாட்டா. She won't cook at all. She won't cook at all.
அவ என்ன சமைக்க மாட்டாளா? Won't she cook? Won't she cook? அவ வரமாட்டாவா? இதை எப்படி கேட்போம்? Very good. Won't she come? Won't she come? அவ செய்ய மாட்டாவா? Won't she do? Won't she do? ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? தெரியாத நபருடன் எங்கும் செல்லாதே, அதாவது அறியாத நபர். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? stranger அல்லது unknown person. stranger or unknown person. Don't go anywhere with a stranger. Don't go anywhere with a stranger. How else we can say? வேற எப்படி சொல்லலாம்? Don't go anywhere with an unknown person. Don't go anywhere with an unknown person. Again, don't go anywhere with an unknown person. அப்படின்னா வழிபோக்கனை எப்படி சொல்வோம்? Very good. Passerby. Passerby. பிள்ளைகளை ஒருபோதும் தோற்றவர்கள் என அழைக்காதே. ஏதாவது ஒன்றுல தோற்று போட்டாங்க அப்படின்னு சொன்னா அதையே வச்சு அவங்கள எப்பவும் தோத்தாங்கோலி தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. ஏன்? It will reduce their self-confidence. அப்போ இதை ஒருபோதும் அப்படி தோற்றவர்கள் என்று சொல்லாதே என்பதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும்? Don't ever call your children as losers. Don't ever call your children as losers. வேற எப்படி சொல்லலாம்? Never call your children as losers. Never call your children as losers. We have to be a support for them. அப்படி யார் அவனிடம் சொன்னா எப்படி ஆங்கிலத்தில் கேட்போம்? Who told him so? Who told him so? Again, who told him so? இப்படி அடுத்தாக்கள்கிட்ட கதை சொல்லி விடுறத என்ன சொல்லுவோம்? புறங்கூறுவேன்னு சொல்லி. அப்போ புறம் கூறாதே என்பதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? Don't backbite. Don't backbite. Again, don't backbite. அவன் எப்படி வேலைக்கு போகிறான்? எப்படி ஆங்கிலத்தில் கேட்க வேண்டும்? இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாக்கியங்கள் பார்ப்போம். அவன் வேலைக்கு போகிறான். அவன் சிங்குலர், ஒருமை சிங்குலர். அப்போ பயன்படுத்த வேண்டிய வினைச்சொல் இஸ் வடிவத்தில் இருக்க வேண்டும். He goes to work. He goes to work. அவன் வேலைக்கு போவதில்லை. He doesn't go to work. He doesn't go to work. அவன் வேலைக்கு போகிறானா? Does he go to work? Does he go to work? அவன் வேலைக்கு போவதில்லையா? Doesn't he go to work? Doesn't he go to work? அவன் எப்போது வேலைக்கு போகிறான்? எப்போது? When? When does he go to work? When does he go to work? அவன் எப்போ வேலைக்கு போவதில்லை? When doesn't he go to work? When doesn't he go to work? இப்போ அவன் எப்படி வேலைக்கு போகிறான்? நீங்களே சொல்லுங்க. Well done. How does he go to work? Again, how does he go to work? அவன் இங்கேதான் அதை வைத்தான். வைத்தான் இறந்த காலம். Keep, kept. Keep, kept இறந்த கால வினை வடிவம். இப்போ சொல்லி பாருங்க. He kept it here only. இங்கேதான். He kept it here only. அவன் வழக்கமாக இங்கேதான் அதை வைக்கிறவன். அவன் வழக்கமே அதை இங்க வைக்கிறது தான். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? He usually keeps it here only. He usually keeps it here only. Again, he usually keeps it here only. வேறெங்கும் இல்லை. இதை எப்படி சொல்லலாம்? Very good. Nowhere else.
nowhere else. பிடிக்காட்டி விட்டுருங்க. யாரையும் நீங்க கட்டாயப்படுத்த விரும்பல. அப்ப என்ன சொல்லுவீங்க? பிடிக்காட்டி விட்டுருங்க சொல்லலாம். விட்டுருங்க. Leave it if you don't like. Leave it if you don't like. வேற எப்படி சொல்லலாம்? How else? Skip it if you don't like. Skip it if you don't like. அவனுக்கு பிடிக்காட்டி கட்டாயப்படுத்தாதே. கட்டாயப்படுத்துதல். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்வோம்? Force. Force அல்லது compel. Compel. இப்போ சொல்லி பார்ப்போமா? Don't force him if he doesn't like it. Don't force him if he doesn't like. வேற எப்படி சொல்ல வேண்டும்? Well done, you got it. Don't compel him if he doesn't like. Don't compel him if he doesn't like. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Don't compel him if he doesn't like. வீடொன்றுக்கு போறீங்க, அங்க யாராவது இருக்காங்களா நிறைய விரும்புறீங்க, நிசப்தமா இருக்கு, சத்தம் இல்லாம. எப்படி கேட்பீங்க? Is there anybody? Is there anybody? Is there anybody? யாருமே இல்லையா? எப்படி கேட்க வேண்டும்? Isn't there anybody? Isn't there anybody? வேற எப்படி கேட்கலாம்? Is there nobody? Is there nobody? அப்படின்னா அங்க யாரோ இருக்கிறாங்க. இது எப்படி சொல்வோம்? There is somebody. There is somebody. Again, there is somebody. வேற யாரோ இருக்கிறாங்க. இது எப்படி சொல்ல வேண்டும்? There is somebody else. There is somebody else. நீ எங்கே தங்கி இருக்கிறாய்? இதை எப்படி எல்லாம் கேட்கலாம்? Where do you stay? Where do you reside? Where do you dwell? Where do you accommodate? மறுபடி கேட்டு பாருங்கள். Where do you stay? Where do you reside? Where do you dwell? Where do you accommodate? இப்போ உங்களுக்கான நேரம். அவன் எங்கே தங்கி இருக்கிறான்? அவளுக்கு பிடிக்காட்டி கட்டாயப்படுத்தாதேங்க. என்னை ஒருபோதும் தோற்றவன் என அழைக்காதே. அவன் போக மாட்டான். அவளை தனது சொந்த முடிவை எடுக்க விடு. சரி பிழை என்கின்ற கவலையின்றி கமெண்ட்ல சொல்லுங்க. Practice make you perfect. உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share and subscribe. Thank you for watching.